ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। பகவத்கீதை உண்மையுறு அத்தியாயம் 16 தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் ஸ்லோகம் 21. त्रिविधं नरकभेदं भारं नाशनम् आत्मनः द्वारं नाशनम् आत्मनः कामक्रोधस्तथा लोभः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत् तस्मादेतं त्रयं त्यजेत्। त्रिविधं नरकभेदं भारं नाशनम् आत्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्। त्रिविधं नरकभेदं भारं नाशनम् आत्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्। त्रिविधं नरकस्येतं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्। त्रिविधं नरकस्येतं भारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्। त्रिविधं नरकस्येतं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्। तस्मादेतत्त्रयं त्यजेत्। त्रिविधं नरकस्येतं द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्। कामक्रोधस्तथा लोभः
द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत् द्विविधं नरकेनं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः மொழிபெயர்ப்பு பொருளை வந்துள்ள பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி விசாரம். மொழிபெயர்ப்பு காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். ஒன்று, அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயல்கின்றான். அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசையும் விளைகின்றன. அசுரத்தனமான உயிரினங்களுக்கு வீழ்ச்சியடைய விரும்பாத அறிவுள்ள மனிதன் இந்த 3 விரோதிகளையும் துறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொல்லக்கூடியவை. தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் சுவாமினம் ஏன புண்டரே ஸ்வயம் ரூபதாமேஸ்வரபதாதினம் வான்ஷாகல்பத்ருபரிஷத்வா சுகுருதேவே வச்ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे பதினாறாவது அத்தியாயம் ஞாயிற்றுக்கிழமை சத்தம் நிகழ்ச்சி வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இந்த சத்சங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து பகவத்கீதையை நம்ம பார்க்க கொண்டிருக்கோம். பகவத்கீதை உண்மையில் 16வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ கிருஷ்ணங்க இந்த பதத்தில் இந்த அத்தியாயத்தில் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தைங்க கிருஷ்ணன் சொல்றார். திரிவிதம் நரகம் துவாரம் நாசனம் ஆத்மன். அந்த ஸ்லோகத்திலே ரொம்ப தெளிவாக சொல்றாரு. திரிவிதம் நரகம், ஒரு மனிதனை நரகத்தின் துவாரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய 3 விதமான விஷயங்கள் என்ன அப்படின்னா காமம், கோபம், பேராசை. திரிவிதம் நரகம் துவாரம் நாசனம் ஆத்மன. ஆத்மாவை நாசம் செய்யக்கூடியது துவாரம் அப்படின்னா வாயு. துவாரம் ஆசனம் நாசனம் ஆத்மனக. என்ன பண்ணுவா? அழிவு பாதையில் நாசம் செய்துவிடும். நான் சொல்ற மொழிபெயர்ப்பு எல்லாரும் காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். எத்தனை பேர்லாம் நான் அறிவாளி அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க?
நான் அறிவாளி. அப்போ தேவையில்லைன்னு சொல்றீங்க. எஸ், அறிவு பவன். யாருமே அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அறிவாளின்னு சொன்னால் ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்போம், பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டில் அறிவாளின்னு சொல்லி ஏதாவது கேள்வி கேட்கறாங்க. நான் அறிவாளியாக இருக்க முயற்சிக்கிறேன், அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அறிவாளியாக இருக்கணும் கூட வேண்டாமா? ஒன்றும் அறிவாளி இல்லைன்னு சொல்லணும். இல்லை அறிவாளியாக இருக்கிறத முயற்சிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கையை கொடுக்கலாம், முயற்சிக்கிறேன். அப்போ இந்த கை நம்மளே சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? காமம், கோபம், பேராசை இதை என்ன பண்ணுமா? ஒருவன் துறப்பதற்கு, கைவிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காமம், குரோதம், பேராசை இதை பற்றி பகவத்கீதையில 2வது அத்தியாயத்திலே நம்ம பார்ப்போம் இல்லையா? எந்த ஸ்லோகம்? என்ன ஸ்லோகம்? யாயோ விஷயா புருஷக. யாருக்கு தெரியாது ஸ்லோகம்? சொல்லுவோம். எத்தனை முறை படிச்சிருக்கோம் நம்ம. எந்த ஸ்லோகம்? ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 62, 63. யார் சொல்லுவா பார்க்காம? அடுத்த ஸ்லோகம். ஸ்மிருதி வம்சாத் புத்திநாசோ புத்திநாசோ பிரணஷ்யசி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தியாயோ விஷயான் புருஷः சங்கத்தேஷு அபிஜாயதே சங்கா சஞ்சாயதே காமः காமः क्रोधो அபிஜாயதே क्रोधा भवति सम्मोहः सम्मोहः स्मृति विभ्रमः ஸ்மிருதி வம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யசி. சொல்ற புலனின்ப பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கின்றான். அந்த பற்றுதலிருந்து காமமும், காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன. அதுக்கப்புறம் அடுத்த சொல்ற கோபத்திலிருந்து முழு மயக்கமும், மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றது. நினைவு இழப்பதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்படுவதன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வெல்கின்றான். இதற்கு ரொம்ப விளக்க உரையில பொருளைன்னு சொல்றார். எப்படி ஒரு மனிதன் இந்த காமத்துக்கு வசப்படுறான்? காமம் அப்படின்னா 2 வார்த்தை உண்டு. சமஸ்கிருதத்துல காமம் அப்படின்னா பற்றுதல். அந்த பற்றுதல் எதன் மீதுனாலும் இருக்கலாம். ஒரு வீட்டின் மீது பற்றுதல், இல்லை காரின் மீது பற்றுதல், பணத்தின் மீது பற்றுதல், செல்வத்தின் மீது பற்றுதல், இல்லை பொன்னின் மீது பற்றுதல், பெண்ணின் மீது பற்றுதல், எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ காமங்கிற வார்த்தைக்கு பற்றுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ எந்த ஒரு ஜட வஸ்துக்கள் மீதும் ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமான பற்றுதலை வளர்த்து கொள்ளும் போது அந்த காமம், அந்த நிறைவடையாத அந்த ஒரு பொருள் மீது அடைய வேண்டும், இல்லை இது என்னுடையது அப்படிங்கிற பற்றுதல், இது எனக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற பற்றுதல், அந்த காமம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காமம் நிறைவேறாத போது அந்த பற்றுதல், நான் ஒரு விஷயத்தின் மீது பற்றுதல் வளர்த்து கொள்கிறேன், அந்த பற்றுதல் நிறைவேறாத போது அது என்ன ஆகும்? குரோதமாக மாறும். அது என்ன ஆகும்? கோபமாக மாறும். அந்த கோபமாக மாறி என்ன ஆகும்? ஒரு மனிதனுக்கு கோபம் தலைக்கேறிச்சுன்னா என்ன ஆயிடும்? நினைவு இழப்பு, டிஸ்கனெக்ட் ஆயிடும். நினைவு இழந்து, நினைவு இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? அறிவு அங்க வேலை செய்யாது. ரொம்ப சூட்சமானது, ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதிகப்படியான கோபம், ஒரு சில பேர்லாம் கோவப்பட்டாங்க அப்படின்னா மூச்சு அடைக்கணும், பேச முடியாத அளவுக்கு மூச்சை இழுத்தது அப்படியே பேசுவாங்க. பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் நம்ம எத்தனை முறை மூச்சு விட வேண்டும்ங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய அது மூச்சு விடுறோம்ல, இது எத்தனை முறை நம்ம மூச்சை விடுவோம் அப்படிங்கிறது கூட நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கோவப்படும் போது என்ன பண்ணுவோம்? அதிகமாக மூச்சு விடுவோம்.
அதெல்லாம் கோபப்படாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் 10 வருடம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் அதிகமாக கோபப்பட்டு மூச்சு விட்டு உங்களுடைய ஆயுசையை குறைச்சிடும். ஆயுசு குறையும் சொல்லப்படுதுங்க. எந்த அளவுக்கு ஒருவர் அதிகமாக கோபப்படுறாரோ அந்த அளவுக்கு அவருடைய ஆயுசு என்ன ஆகிடுமா, குறைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கோபப்படுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். அந்த கோபம் என்ன ஆகும், நினைவு நிலை தடுமாறு, அந்த சுயநலமா இறந்துவாங்க. இந்த குடிகாரர்கள்லாம் அதிகமாக குடிச்சு போதைக்கு அடிமையாக என்ன பண்ணுவாங்க, என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. அது மாதிரி என்ன ஆயிடும், அவங்களுடைய சுயநலங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடுறாங்க, அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யும். அப்ப என்ன ஆயிடும், அவன் பாவகரமான ஒரு காரியத்தை செய்து மீண்டும் இந்த ஜட வாழ்க்கையில் வீழ்ந்து போவார். அதுதான் சொல்றது. அதனாலதான் கிருஷ்ணர் திரும்ப 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 சொல்றது மனதை கட்டுப்படுத்து. ஏன்னா இந்த காமம், குரோதம், பேராசைலாம் எங்கிருந்து உருவாகுது, மனசு. அப்ப இதற்கு மூலம் யாரு, மனசு. மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மனசுக்கு மேல ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு, புத்தி. புத்தி கூர்மையா இருக்கணும். புத்தி கூர்மையா இருந்தாதான் அந்த புத்தி தான் மனசை கட்டுப்படுத்தும். மனசுதான் புலன்களை கட்டுப்படுத்தும். ஆனா நம்மளோட புத்தியே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், புத்தியே இல்லைன்னா என்ன ஆகும். ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, சூப்பர்வைசர் இருக்கார், மேனேஜர் இருக்கார், லேபர்ஸ் இருக்காங்க. ஒரு மாசம் மேனேஜர் வரல அப்படின்னா அந்த இடத்துல யார் உட்காந்துருவாங்க, சூப்பர்வைசர் உட்காந்துருவாங்க. இப்போ நான் தான் அவங்க எல்லாம் இருக்காங்க, நான் சொல்ற அப்படின்னா நீங்க எல்லாம் கேட்கணும் பண்ணுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா. நம்மளோட புத்தி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யார் உட்காந்துருவாங்க, மனசு உட்காந்துருவோம். மனசு உட்காந்துக்கும். மனசு உட்காந்து என்ன பண்ணுவோம், இந்த புலன்கள், இந்த புலன்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மனசு ஆட்டி படைக்கும். மனசு இப்ப ஏற்கனவே எப்படி இருக்கு, நம்முடைய மனசு, நம்முடைய மனசு எப்படி இருக்கு, பைத்தியகாரமா இருக்கு. சஞ்சலம், சஞ்சலம்க்கு மனம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா என்னுடைய மனசு எப்பவுமே சஞ்சலம் உடையதாக இருக்கு. சஞ்சலம் அப்படின்னா என்னது, ஒரு நிமிடத்துக்கு ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது, சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும், தடுமாற்றத்திலே இருக்கும். ஒரு நிமிடத்துக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நிறைய பேரை கமிஷன் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாலும் வைங்களேன், அவங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு 50 டாபிக் பத்தி பேசுவாங்க. சொந்த கதையில் ஆரம்பிச்சு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பற்றி பேசுவாங்க. தனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு அமெரிக்க ஜனாதிபதி பற்றி பேசுவாங்க. அப்படியே தாவுவாங்க. தன்னுடைய சொந்த பிரச்சனை, வேலை, மனைவி, பிள்ளைகள், வீடு, அது இது இதுக்கு உலக கதையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மனசு ஒரு நிலையில இல்லை. அதனாலதான் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப கேட்கிற சொல்ற, மனதை கட்டுப்படுத்து. அர்ஜுனா நீ முதல்ல மனசை கட்டுப்படுத்தின அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. இந்த மனசுதான் எல்லாவற்றுக்கும் காரணம். 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் 37வது ஸ்லோகத்துல இதற்கு பிரபாத ரொம்ப அருமையான ஒரு விளக்கமும் கொடுப்பாரு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் அது. 3வது அத்தியாயத்துல 37வது ஸ்லோகம். யாருக்கெல்லாம் பகவத்கீதை அதெல்லாம் கையில கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் பெரிய சோகம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி யாருமே சோகப்படுது இல்லை. பகவத்கீதையெல்லாம் கொண்டு அதை 1/2 மணி நேரம் உட்காந்து அதை பிடிச்சி கையில உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய சிரமம் அது. அதெல்லாம் தேவையில்லை. எதை எடுக்கிறோமோ செல்போன் மட்டும் கையில கொண்டு வந்துடும். ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாற்றும். செல்போன் மட்டும் கூடவே இருக்கணும். அது தூங்கினாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, செல்போன் மட்டும் கூடவே இருக்கணும். பகவத்கீதை மட்டும் அதெல்லாம் தொடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் அந்த பகவத்கீதை தூக்கிட்டு இருந்தாலும் சோப்புவேன். படிக்கத்தான் நமக்கு நேரம் கிடையாது. கையிலையாவது எடுத்து வருவோம்.
ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேர்லையும் பகவத்கீதை இருக்கணும், நல்லது. ஏன் இருக்கக்கூடாது? வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு 4 பைக் இருக்குல்ல, ஏன் 4 பகவத்கீதை இருக்கக்கூடாது? ஏன் இருக்கு? படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இருக்கு. தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளாவது பகவத்கீதை கையில் எடுக்கணும். மூன்றாவது அத்தியாயத்துல 37வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற, ஸ்ரீ பகவான் வாட்ச காம ஏச க்ரோத ஏஷ ரஜோ குண சமுத்பவः மகாஷனோ மகாபாபோ தித்தித்யேன விகவைரினம். பகவான் சொல்ற, புருஷோத்தமரான முருகன் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமான ஒருவனுக்கும் இது இவ்வுலகில் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும். பாவகரமான விரோதியாகும். கிருஷ்ணன் சொல்ற, அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அர்ஜுனன் இல்ல? அப்போ இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துக்கு போயிடணும். காமமே இதற்கு காரணம் அப்படின்னா எதற்கு காரணம்? 36வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறான்? அர்ஜுனன் கூறினான், ரிஷி குலத்தவரே, விருப்பம் இல்லாம விட்டாலும் எனக்கு விருப்பம் இல்லைங்க, இந்த பாவத்தை செய்யணுங்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. அதான் அர்ஜுனன் கேட்கிறான். பலவந்தமாக ஈடுபடுத்துவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? கேள்வி புரிஞ்சதா? சரியா? கிருஷ்ணர் சொல்ற, அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம் அப்படின்னாலே இதற்கு முந்தைய கேள்வி ரொம்ப முக்கியமானது. நம்ம அதை யோசிக்கணும். காமமே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். அப்ப இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான்? எதற்காக கிருஷ்ணன் இதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றார்? அர்ஜுன் சொல்றார். அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறான்? விருப்பமே இல்லாட்டி கூட பலவந்தமாக ஈடுபடுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பல நேரம் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லோருமே செய்யக்கூடிய தவறு, எல்லோருமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த தவறை செஞ்சிருக்கோம். நமக்கு விருப்பம் இருக்காது, அதை செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்காது. ஆனால் பலவந்தமாக நம்மையும் மீறி, இது தவறும் தெரிந்து கூட, இது பாவம் தெரிந்து கூட பல நேரம் நம்மையும் மீறி அந்த காரியத்தை செஞ்சுவோம். நடந்திருக்கா? யாருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்திருக்கு? நிறைய மகாத்மாக்களும் இருக்காங்க. நல்லது. அப்படிலாம் ஒன்றும் நம்மளுக்கு சம்பவமே நடக்கலையா அப்படிங்கிற வாழ்க்கையில? பாவம் தெரிஞ்சும் ஆனஸ்ட், ஞானத்தை அடையணும்னா முதல்ல ஆனஸ்ட், நேர்மை. எஸ், எல்லோருடைய வாழ்க்கையிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா இது நடக்கும். நிச்சயமா எங்கேயாவது நடக்கும். அதற்கு என்ன காரணம்? பலவந்தமாக நம்முடைய மனசு பலவந்தமாக ஒரு செயலை செய்ய வேண்டும். செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மனசு நம்ம சொல்லுவோம், திட்டம், உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, எத்தனை முறை இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்க, திரும்பவும் ஏன் இதை செஞ்ச அப்படின்னு என்ன சொல்லணும்? அதே மனசு திரும்ப நம்மளுக்கு அறிவுரையும் சொல்லுது செஞ்சு முடிச்சதுக்கு. அதுக்காக கிருஷ்ணன் சொல்றார், இது எதனால அப்படின்னா ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆகும். கிருஷ்ணன் சொல்றார், காமேச குரோதேச ரஜோகுண சமுத்பவ. இது எதனால இது ஏற்படுது? ரஜோகுணத்தால். இதற்கு காரணம் ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும். ரஜோகுணத்துல உற்பத்தி ஆகும் என்னது? காமம். அது என்ன ஆகும்? மறுபடியும் கோபமாக உருவெடுக்கும். என்ன சொல்ற கிருஷ்ணர்? இது இவ்வுலகில் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும். எதிரின்னு சொல்ல, விரோதி. எதிரியை கூட நம்ம மன்னிக்கலாம், விரோதிய மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எதிரியை விட நம்ம மோசமானது யாரு? விரோதி. அதான் கிருஷ்ணன் சொல்றாரு, விரோதியை விட பாவகரமான விரோதி ஆகும்.
ஸோ இதுக்கு பிரபுபாதா கொடுத்துருக்கிற சொல்யூஷன் நீங்கள் பார்க்கணும். பொருள் அது ரொம்ப முக்கியம். பிரபுபாதா இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறாருன்னு பாருங்க. ஸோ பிரபுபாதா கொடுத்துருக்கிற அர்த்தம் பாருங்க. பிரபுபாதா கொடுக்குற விளக்கத்தை பாருங்க. இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம், ஒரு தீர்வு வந்து பிரபுபாதா கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஜட படைப்புடன் உயிர்வாழியில் தொடர்பு கொள்ளும் போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமத்தால் திரிபடைகிறது. வேறு விதமாக கூறினால், புலியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக தெரிந்து விடுகிறது. காமம் திருப்தியடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமே ஆகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உலகில் சிக்குண்டு உலர வைக்கின்றது. தமோகுணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம், தெளிவாக சொல்றாரு, ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோகுணமானது தமோகுணத்திற்கு இழிந்து விடாமல் சத்துவகுணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். ரஜோகுணத்திலிருந்து என்ன போயிடக்கூடாது? கீழே போயிடக்கூடாது. தமோகுணத்துக்கு போயிடக்கூடாது. என்ன சொல்ற? சத்துவகுணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் எனும் இழிநிலையை அடைவதிலிருந்து ஒருவனால் காப்பாற்ற முடியும். தெளிவான ஒரு விளக்கத்தை அப்ப நம்ம ரஜோகுணத்துல இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாது? தமோகுணத்துக்கு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? சத்துவகுணத்துக்கு வர முயற்சி. ஏன்னா இந்த மனசு, இந்த குணங்கள் தான் நம்மளை வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு காரணமா அமையும். நம்ம என்ன செயலை செய்யறோம், அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். நம்ம என்ன குணத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். நாம் என்ன குணத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய அந்த செயலுடைய வெளிப்பாடு தெரிஞ்சிடும். நாம் என்ன உணர்வுல இருக்கோம், நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்க தெரிஞ்சிடும். அதை மறக்கவே முடியாது. அப்ப நம்முடைய மனதையும் இந்த குணத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? சரி செய்யணும். ரஜோகுணத்துல இருக்கோம் அப்படின்னா அது வந்து தமோகுணத்துக்கு வீழ்ச்சி கிடையாம சத்துவகுணத்துக்கு வாரத்துக்கு நம்ம முயற்சி. இப்ப சத்துவகுணத்துக்கு வாரத்துக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது விற்கிறாங்க சத்துவகுணம், ஒரு 4 கிலோ வாங்கி கிடைக்குமா? இங்க சத்துவகுணத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? சத்துவகுணத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி நிறுவனத்திய பயிற்சியை சரியாக நாம் கடைபிடிக்கணும். பிரபுபாதத்தினுடைய விதிமுறைகளை நாம் சரியாக பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? சத்துவகுணத்துக்கு வர முடியும். நிச்சயமா சத்துவகுணத்துக்கு நம்மளால் உயர்வடைய முடியும். சத்துவகுணத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக அந்த காமமும் குரோதமும் என்ன ஆகும்? கட்டுப்படுத்தணும். அது ஒழுங்குபடுத்தணும். அது வராததுனாலதான் என்ன இந்த பிரச்சனை. ஏன்னா குரோதம் ரொம்ப ரொம்ப மோசமானது. கட்டுப்படுத்த முடியாத கோபம். தம்பி நீ எத்தனை படிங்க? நீ எத்தனை படிக்க? 9th அப்படிங்க. சின்ன பசங்க
குரோதம் ரொம்ப மோசமானது. ஏன்னா நம்மளால ஏன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அழிச்சுக்குவாங்க. எதனால? கட்டுப்படுத்த முடியாத போகும். என்ன பண்ணுறாங்களே தெரியாது. ஒரு சில பேர் கோபத்தில் என்ன பண்ணிடுவாங்க, கத்தி எடுத்து கையெல்லாம் வச்சுருவாங்க. பைத்தியமாக இருக்கு, பார்த்துருக்கீங்களா? நார்மலாக இருக்காங்க, கோவப்பட்டாங்கன்னா கத்தி எடுத்து தன்னுடைய கையை வச்சுக்குவாங்க. கோபத்தால ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. எதனால? குரோதம். கட்டுப்படுத்த முடியாத குரோதம். குரோதம் வந்து இருக்கலாம். எப்ப இருக்கலாம்? பகவானையும் பகவானுடைய பக்தர்களையும் யாரையும் நிந்திப்பார்களே என்றால் அப்பொழுது அந்த கோபத்தை வெளிப்படுத்தலாம், பயன்படுத்தலாம். அப்போ நம்ம அந்த கோபத்தை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். கோபத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. கோபம் நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடாது, நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அது அப்பப்போ தேவைக்கு பயன்படுத்தணும். பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு கட்டுப்பாடாக ஒரு ஒழுக்கமாக வளர்க்கணும்னா கண்டிப்பாக கோபத்தை நீங்கள் காமிச்சே ஆகணும். கோபத்தை காமிக்காமல் நீங்கள் குழந்தைகளை வந்து நான் ஒழுக்கமாக வளர்த்தேன் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. பிரபுதா சொல்லுவாங்க, அதுக்காக கோபத்தை மட்டுமே காமிச்சிங்க அப்படின்னாலும் வெறுப்பாயிடும். அதுக்காக அன்பாகவே இருக்கேன் அப்படின்னாலும் ரொம்ப ஆபத்தாயிடும். ரெண்டுமே இருக்கணும். பிரபுதா சொல்லுவாங்க, குழந்தைகிட்ட அன்பும் இருக்கணும், கண்டிப்பும் இருக்கணும். ரெண்டுமே சமமாக இருக்கும், அப்போதான் நல்லது. ஸோ அடுத்த வரியில பிரபாதா என்ன சொல்ற, என்றும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் தனது ஆன்மீக அனுபவத்திற்கு காம பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்துள்ளார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கு சற்று சுதந்திரம் உண்டு, ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலன்பதற்கான எண்ணமாக மாற்றமடைந்துள்ளது. காமத்தில் வசப்படுகின்றன. கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகைய காம எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கும் அத்தகைய காம பயப்பட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பியிருக்கும் பொழுது தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அந்த காம பயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பி இருக்கும் போதும் தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜடவரம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வந்து அரசாங்கத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது இல்ல? எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? தண்டிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தவறை திருத்திக் கொள்வதற்காக. அது ரொம்ப முக்கியம். சிறைச்சாலை போயிட்டு திரும்ப வந்து அதே தவறை செய்வதற்காக அல்ல. ஸோ மனித உடல் கொடுக்கப்பட்டதுக்கு அதற்காக தான். மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து வந்து மறுபடியும் அதே தவறு செய்வதற்காக அல்ல. நாம் இதற்கு முந்தைய பிறவில பண்ண எல்லா தவறையும் திருத்திக் கொள்வதற்காக தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக தான் நாம் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. இங்க வந்து மறுபடியும் தவறு செய்வதற்காக இல்லை, தவறை திருத்திக் கொள்வதற்காக. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இங்க வந்து மறுபடியும் பாவத்தில் விளக்கூடாது. சொல்றாரு, இத்தகு கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாவோ பிரம்ம நித்யாசா, பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜென்மாதியஷ பரபிரம்மனே அனைத்திற்கு மூலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. எனவே காமத்தை பரபிரம்மன் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், வேறு விதமாக சொன்னால் எல்லாவற்றையும் கிருஷ்ணனுக்காகவே விரும்பினால் அப்போது கோபத்தையும் ஆன்மீகப்படுத்திவிட முடியும். ராமபிரானின் சிறந்த சேவகரான அனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகள் மீது
உனது கோபத்தை ஓய்வுபடுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ணவரில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன. காமத்தையும் கோபத்தையும் எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது விளக்கம். ஸோ பகவானுடைய சேவையில் அதை ஈடுபடுத்தும் பொழுது அது நமக்கு எதிரியா இல்லாமல் நண்பனாக மாறிவிடும். அப்ப நம்முடைய சிந்தனை எப்பவுமே எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறத இருக்கும். அப்படின்னா அது சாத்தியமாகும். அப்படி இல்லாத போது நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ரஜோகுணத்துடைய தூண்டுதலாக நம்ம அளவு தெரியாத காமத்துக்கு நம்ம வயக்கிறோம். அந்த காமம் வந்து நிறைவேறாத போது கோபமாக உருவாகும். கோபத்தால் நம்ம என்ன செய்யறோங்கிறதே நமக்கு தெரியாம பலவிதமான பாவகாரியத்தை நம்ம செய்ய நமக்கு வந்து அறிவுறும் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ற? பேராசை. மற்றொன்று என்னது? 3 துவாரங்கள். என்னது? காமம், குரோதம், பேராசை. அது ரொம்ப மோசமானது. அது இது இன்னும் மோசமானது. அது இதுவும் காம குரோதத்தோட மோசமானது பேராசை. ஏன்னா அந்த பேராசை வந்து என்ன பண்ணுவோம்? நம்மளை இந்த உலகத்துல மீண்டும் 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 பிறக்காது. இந்த வாழ்க்கையில சாதிக்க முடியலைங்க, அடுத்த வாழ்க்கையா நான் சாதிச்சுவேன். என்னது? என்ன சாதிக்கும்? ஏன்னா அந்த பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய அந்த சுகபோக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய அந்த பற்று இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், திருப்தியே கிடையாது. மனிதனுக்கு திருப்தியே கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்காங்க. நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு ஓடுறாங்க? ஒன்றுமே தெரியும். எதுக்காக ஓடுறோம்? ஏன் ஓடிக்கொண்டே இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் சத்சங்கத்தில் உட்காந்து பொறுமையாக பகவத்கீதை கேட்பதற்கோ, ஒரு 4 மாதம் உட்காந்து பக்கத்தோடு உட்காந்து நாமஜபம் பண்ணுவதற்கோ நேரம் இல்லை. கேட்டால் என்னது? நேரம் இல்லை. அப்படி நேரம் இல்லாமல் ஓடி ஓடி நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதிச்சது தான் என்ன? அடைஞ்சது தான் என்ன? ஏதாவது நிம்மதி, சந்தோஷம்? அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். 50 வயசுல யாராவது சொல்ல முடியுமா? நான் நிம்மதியா இருக்குங்க அப்படின்னு யாராவது சொல்லணும்? கையெழுத்து உங்களோட நல்ல அருமையை நம்ம கேட்கணும். எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, நான் நிம்மதியா இருக்கேன். யாராவது ஒரு நபரை கை காட்டணும். நிச்சயமா இருக்கணும். கிருஷ்ண பக்தி இருந்தால் நிச்சயமா உண்டு வாய்ப்பு. இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்? ஏன்னா நம்மளுடைய இலக்கு என்னன்னே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கோம். நம்முடைய இலக்கு என்னன்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கோம். பேராசையாக ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாமே பண்ணியாச்சு. மனைவிக்கு என்ன பண்ணணுமோ, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. ஆனாலும் ஓடிக்கொண்டே இருப்போம். எதற்காக ஓடுறாங்க தெரியும்? சொன்னவங்க தான் எல்லாம் தப்பா நினைச்சுக்கோங்க. பார்க்குறவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவர்களுக்காகவே வாழணும். மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? என்னுடைய கௌரவம் என்ன ஆயிடும்? இல்லை கௌரவம் பெரிய மன்னர் பரம்பரை கௌரவம் என்ன நம்ம பைத்தியக்காரன் நம்ம நினைச்சு போட்டுமே. பகவானுக்கு சேவை செய்யறத வந்து ஒருத்தர் பைத்தியக்காரன் நினைச்சா நினைச்சிட்டு போவாங்க. என்ன ஆயிடுச்சு? நமக்கு தெரியுது, நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம், வாழ்க்கையுடைய லட்சியம் எது, வாழ்க்கையுடைய குறிக்கோள் எது தெரியுது. அதை ஒருத்தர் பைத்தியக்காரன் நினைச்சா அப்படின்னா அந்த பைத்தியத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய காரியத்தை விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முறை டெல்லியில நிறைய இடங்களுக்கு விசிட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். அங்கே உள்ள நோயாளிகளெல்லாம் பார்க்குறேன். அப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல்லாம் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே வரும்போது ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்தான். ஜவஹர்லால் நேரு முன்னாடி ஓடி வந்து, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன்.
ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சொன்னார், நான் இந்திய நாட்டின் பிரதமர் அப்படின்னு சொன்னார். இந்திய நாட்டின் பிரதமர் அப்படின்னு சொன்னார். யாரு? ஜவஹர்லால் நேரு சொன்னார், நான் இந்திய நாட்டின் பிரதமர் அப்படின்னு. அவன் உடனே கைதாட்டி ஆஹான்னு செஞ்சுட்டு, நானும் அப்படிதான் எல்லாத்தையும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன சொன்னா, என்னை நானும் அப்படிதான் இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி இருக்கும்? புரிஞ்சதா நான் சொன்னது? அப்படிதான் நம்ம சொல்லிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால வாழ்க்கையுடைய முக்கியத்துவத்தை தெரியாம நீங்க ஓடிக்கொண்டே இருக்கும். அடையவே முடியாது. பேராசை ரொம்ப மோசமானது. எல்லாமே இருக்கும், ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. பேராசை ரொம்ப மோசமானது, எல்லாத்தையும் இழந்துடும். திருதராஷ்டிரனுடைய கதை அதுதான். திருதராஷ்டிரன் உண்மையிலே புத்திசாலியா இருந்திருந்தா அவனுக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியுங்க. கிருஷ்ணர் தான் மூணு கடவுள்ங்கிறது தெரியும். சிறந்த உதாரணம் அவன் தான். திருதராஷ்டிரனுக்கு தெரியும் கிருஷ்ணர் யார், மூணு கடவுள் அப்படிங்கிறது தெரியும். எல்லாரும் கிருஷ்ணர் மூணு கடவுளை ஏற்றுக்கொள்ள மகாபாரதம். ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். குந்தி தேவிக்கு தெரியும், பீஷ்மருக்கு தெரியும், விதுரருக்கு தெரியும், திருதராஷ்டிரனுக்கும் தெரியும். ஆனா விதுரர் சிறந்த பக்தரா இருக்கார், பீஷ்மதேவர் சிறந்த பக்தரா இருக்கார், அர்ஜுனன் சிறந்த பக்தரா இருக்கார், குந்தி தேவி சிறந்த பக்தியா இருக்காங்க, திரௌபதி சிறந்த ஏன் முடியல? ஏன்னா பக்தர் மகன்கள் மீது இருந்த பற்றுதல், அந்த அரியாசனத்தின் மேல இருந்த பற்றுதல். பாண்டு இறந்து போயிட்டார். பாண்டுடைய பிள்ளைகள்லாம் குழந்தைகளா இருக்காங்க. அதனால அவங்களால ஆட்சி பண்ண முடியல. வேற வழி இல்லாம என்ன பண்ணாங்க? திருதராஷ்டிரத்தை ஆட்சியை கொடுத்தாங்க. யுதிஷ்டர் பெரியவன ஆனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லிதான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சுகபோக வாழ்க்கையில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மோகம் உண்டாச்சு. தனக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைதான் ஆட்சி பண்ணணும், துரியோதன் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ண? எல்லா விதமான சூழ்ச்சியும் கையாண்டார். அதற்கு கூட யார் இருந்தா? சகுனி இருந்தான். சரி, நல்லா தெரிஞ்சுக்கணும். இவன் கிருஷ்ண பக்தி வாழ்க்கையில, நம்முடைய சொந்த வாழ்க்கையை நான் சொல்றேன். கிருஷ்ணருக்கு அனுகூலமா சேவை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அனுகூலமா சேவை செய்யறதுக்கான பக்தருடைய சங்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு புத்திமதி சொல்லக்கூடிய சங்கம் உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ண பக்தி மாதிரி இருக்கணும், கிருஷ்ண பக்தி ஆகிடாது அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை ஏமாத்திரம் நினைச்சோம், பக்தர்களை ஏமாத்திரம் நினைச்சோம் அப்படின்னா, நல்லா ஏமாற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய பக்தர் மாதிரி ஒரு பக்தர் வந்து உங்களை அமைஞ்சிருவாங்க. அவ்வளவுதான் மாயை உங்களை, அவ்வளவுதான். ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா நம்முடைய எல்லா எண்ணங்களையும் கிருஷ்ணர் அறிவார். நாம் எதை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தெரியும். ஏமாற்றவே முடியாது, ஏமாற்றவே முடியாது. நான் பக்தன் மாதிரி இருக்கும், நான் பக்தன் அறிவு கிருஷ்ணர் அது மாதிரி ஒரு சங்கத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். சோ திருதராஷ்டிரன் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சான். நல்லா அரசன் மாதிரி இருக்கணும். ஆனா அதே சமயத்தில் என்ன பண்ணணும்? பாண்டவர்கள் எப்படியாவது காலி பண்ணிடணும். அவர்களுக்கு வீடு இல்லை, சிறந்த ஒரு பேலஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வெளியே பண்ணிட்டார். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி என்ன இருந்தது? அரக்கு மாளிகை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணணும்? நெருப்பு வச்சோம். அதுக்கு யாரு ஐடியா கொடுத்தா? சகுனி கூடவே இருக்கிறோம். ஆமா, ஏன்னா அந்த சங்கத்தை அப்படிதான் காலம் கொண்டு சேர்க்கும். ஏன்னா இங்க திருதராஷ்டிரனுடைய எண்ணம் அப்படி இருக்குல்ல. அப்ப அங்க யார் வருவார்? சகுனி தான் வருவார், சகுனி தான் வரும். துரியோதனுக்கு குரோதம், எப்படியாவது பாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்னு. அங்க யார் வந்து சேர்ந்தா? அவனுக்கு கர்ணன் வந்து சேர்ந்தான். கர்ணன் வந்து அங்க சேர்ந்தான். இப்படிதான் நடக்கும். காலம் இப்படிதான் வந்து நம்ம தீர்மானிக்கும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவு. திருதராஷ்டிரன் சிறந்த உதாரணம் இருக்கு. பேராசை, எப்படியாவது பாண்டவர்களை அழிச்சுட்டு
இந்த ராஜ்யத்தை யார் ஆளணும்? தன்னுடைய பிள்ளைகள் ஆளணும், துரியோதனன் ஆளணும் அப்படின்னு. ஆனா அதனால என்னாச்சு? மொத்த சாம்ராஜ்யமும் முடிந்தது. அவனுடைய 100 மகன்கள் கொல்லப்பட்டாரு. 100 மகன்கள் கொல்லப்பட்டாரு. 100 மகன்கள் கொன்றதுக்கு அப்புறம் கூட அவனுடைய பற்றுதல் அந்த ஆசனத்தை விட்டு போனதா அப்படின்னா கிடையாது. அந்த பற்றுதல் போகணும். எவ்வளவு ஒரு பற்றுதலா இருக்கு யோசிப்பாங்க. யுதிஷ்டர் பெருந்தன்மையா அப்பாவுடைய ஸ்தானத்துல திருதராஷ்டிரன் இருக்கார் அப்படிங்கிறதுனால ராஜ்யத்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட அந்த ஆசனத்துல திருதராஷ்டிரே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் திருதராஷ்டிரன் இல்லை என்னுடைய 100 மகன்களே போயிட்டாங்க, இதற்கப்புறம் எதுக்கு இந்த ஆசனம்? மொத்த ராஜ்யமும் முடிஞ்சது, குடிச்சேர்ந்த இருக்கிறது, மறுபடியும் எதற்காக இந்த ஆசனத்தில் உட்காரணும்? இனிமையாவது தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் போயிடணும்னு நினைச்சாரா? இல்லையே. போனாரா? இல்லை, ஆசனத்துல தான் உட்கார்ந்து இருந்தது. அதுக்கு யார் வர வேண்டியிருந்தது? விதுரர் வர வேண்டியிருந்தது. விதுரர் வந்தார். ஏன்னா அவரும் குருட்சேத்திர யுத்தத்துல கலந்து வரணும். அவரும் தீர்த்த யாத்திரை போயிட்டார். இங்க அஸ்தினாபுரத்தில் மறுபடியும் பாண்டவர்கள் ஆட்சி செய்வதற்கு அப்புறம் தான் மறுபடியும் உள்ள வராரு. உள்ள வரும்போது யார் பார்க்குற? ஆசிரமத்தில் திருதராஷ்டிரனுடைய கம்பீரமாக உட்கார்ந்துருக்காரு. அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது எவ்வளவு இனிவான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கை. பீமன் சாப்பிட்ட எச்சியை சாப்பிட்டு இந்த ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கு. வெக்கமா இல்லையான்னு. உன்னுடைய 100 மகன்களை கொன்ற பீமன், உன்னுடைய ஆசை புத்திரன் யாரு? துரியோதனன். அவனை கொன்றது யாரு? பீமன். அந்த பீமன் போன்ற எச்சியை சாப்பிட்டு இந்த ஆசனத்தை உட்கார்ந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னு கேட்பாங்க. சொல்லுவார். ஏன்னா அந்த பற்றுதலுடன் இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களுக்கு ஒரு சில நேரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்ல வெறும் சின்ன காயம் அப்படின்னா ஆயில்மெண்ட் போட்டு ஆத்திடலாம். பெரிய காயம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பெரிய கட்டியா இருக்கு அப்படின்னா ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும். இதுல சொன்ன வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் திருதராஷ்டிரன் நெஞ்சை குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவருடைய தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணுவார்? அஸ்தினாபுரத்துடைய அரண்மனை விட்டு ஒரு சில நேரம் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரையும் அப்படிதான் இருக்கணும். அது ஆக்சுவலி நல்லது கிடையாது. நம்முடைய பற்றுதலை நாம் கைவிடுவது சாஸ்திரங்கள் குறிப்பிய அறிவுரையும் ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். அது நம்முடைய நன்மைக்காக. பேராசை ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மன்னன்ட்ட போனோம். மன்னன் நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், நான் பரம ஏழையா இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா இதே வறுமையிலே கஷ்டப்பட்டு எனக்கு ஏதாவது ஒரு கருணை காட்டுங்க அப்படின்னு. மன்னருக்கு புரிஞ்சு வச்சுக்கப்படி பேராசைக்காரன் மன்னருக்கு புரிஞ்சு வச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் மேன்மையான மக்கள்கிட்ட தான் நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம யார் அப்படின்னு. அங்கே வார்த்தை ஜாலங்கள் தான் அங்கே உபயோகப்படாது. மன்னருக்கு தெரியும் என் பெரிய பேராசைக்காரன் அப்படின்னு, எனக்கு புத்தி கிடையாதுன்னு தெரியும். மன்னர் சொன்னார், அப்படியாப்பா சரி, உன்னுடைய வறுமையை போக்குறதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேட்டு. நீ என்ன பண்ண, என்னுடைய ராஜ்யத்துல எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. இந்த நிலப்பரப்புல எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. ஆனால் ஒரு கண்டிஷன், சூரியன் அஸ்தமம் மாறதுக்குள்ள என்ன பண்ணிடணும், நீ ஓடிட்டு திரும்பி வந்துடணும். நீ எவ்வளவு தூரம் ஓடுறியோ அந்த இடத்துல உனக்கு. ஆனால் சூரியன் அஸ்தமம் மாறதுக்குள்ள திரும்பி வந்துடணும். இது கண்டிஷன். இவன் என்ன பண்ணான், மன்னர் சொல்லிட்டாரு எவ்வளவு தூரம் ஓடுறியோ அத்தனை இடமும் உனக்கு தான் சொல்லிட்டாருல. நமக்குலாம் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா எப்படி போடும், ஒரு 10 ஃபிளாட்டையாவது சுற்றி வந்துட மாட்டோம்.
அப்படி பாட்ட என்ன ஆச்சு? ஸோ அந்த மனிதன் என்ன பண்ணான்? ஓட ஆரம்பிச்சான். சூரியனை பார்த்துக்கிட்டே ஓடலாம். சூரியன் அஸ்தமாகல, ஓடிக்கொண்டே இருந்தான். இன்னும் நிறையா ஓடணும் அப்படின்னு ஓடணும். ஏன்னா எவ்வளவு தூரம் ஓடணும் அத்தனை இடமும் யாருக்கு? நமக்கு சொந்தம். மன்னர் அது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார். ஓடிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூரியன் அஸ்தமாக தான் இருக்கிறதே அவன் என்ன பண்ணல, கவனிக்கவே இல்லை. மூச்சு இறக்கே ஓடுறான். ஓடி முடிச்சு திரும்பி பார்த்தான், சூரியன் என்ன ஆயிடுச்சு? அஸ்தமாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு ஏதாவது கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா மன்னர் சொன்ன கட்டளை என்ன? சூரியன் அஸ்தமம் வர்றதுக்குள்ள நீ எவ்வளவு தூரம் ஓடிட்டு திரும்பி வரையோ அந்த இடம்லாம் உனக்கு சொன்னார் இல்ல. ஆனா இவனுடைய பேராசை என்னாச்சு? ஓடிட்டே இருந்தான். சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையை நம்மளும் ஓடிக்கொண்டே இருக்கோம். நிம்மதி அடைஞ்சிடலாம், எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு கடைசியா கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு திரும்பி பார்க்கறதுல என்ன ஆயிடும்? நமக்கு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவாங்க. பைபிளோட பிரார்த்தி அடைந்து விட்டா முடிஞ்சு நோட்டீஸ் அடிச்சுவாங்க. அதனால அந்த காலத்துக்காக வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அதை கிருஷ்ண பக்தியில சரியா பயன்படுத்தணும். இல்லைன்னா இது மிகவும் ஆபத்தானது. அதனால கிருஷ்ணன் சொன்ன அறிவுரை இவனே ஞாயிற்றுலாம் படிச்சு அப்படியே போனதுக்காக கிடையாது. அதை நாம் செயல்படுத்த நம்ம முயற்சி. ஹரே கிருஷ்ண. நிரந்தர ஸ்ரீமத் பகவத்கீதாவுக்கு ஜெய், கிருஷ்ண பிரபுபாதுக்கு ஜெய். அதாவது கேள்வி சந்தேகம் சொல்லுங்க. மைக் நல்ல கேள்வி. பாவம் செய்வதற்கு காரணம் பற்றுதல் மட்டும்தான் காரணம், இல்லை வேற எதுவும் காரணம் உண்டா? நல்ல கேள்வி. என்ன காரணம் இருக்குன்னு மற்ற பேர் யாரும் சொல்றீங்க? மாதாஜி கேட்ட கேள்விக்கு யார் வந்து சொல்லுவாங்க? ஹரே கிருஷ்ணன். மாதாஜி கேட்ட கேள்வி புரிஞ்சதா? பாவம் செய்வதற்கு பற்றுதல் தான் காரணமா, இல்ல வேற எதுவும் காரணம் உண்டா? வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? சந்தர்ப்ப சூழ்நிலை. பூர்வ ஓகே முன் ஜென்மத்தில் வினை. ஓகே பைக் பரவாயில்ல, வந்து உட்காரு. பைக் ஹரே கிருஷ்ணா. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ஆமா, வேற என்ன காரணமா இருக்கு? அது பாவம் எந்தெந்த அடிப்படையெல்லாம் செய்யப்படுது அப்படிங்கிறது. மாதாஜி கேட்ட கேள்வி, பற்றுதலால் மட்டுமே பாவம் செய்யப்படுதா, இல்ல வேற எதுவும் காரணம் உண்டா? ஆசை அது எல்லாமே பற்றுதல்ல வந்துடுது. பேராசை எல்லாமே அது பற்றுதல்ல வந்துடுது. வேற என்ன காரணம் இருக்க முடியும் பாவம் செய்வது? இல்ல சரி, அறியாமை. வேற தெரியலையா? எப்ப நீங்கள்லாம் பிரச்சாரத்தில் எங்கே இருந்த என்ன காரணம்?
மாதாஜி கேட்ட கேள்வி புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சதா இல்லையா? பாவம் செய்வதற்கு பற்றுதல் மட்டுமே காரணமா, இல்ல வேற எதுவும் காரணமா? அது மட்டும்தான் காரணமா, இல்ல வேற எதுவும் காரணம் உண்டா? ஒரு மனிதன் ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லைனாலும் அது ஒரு காரணம் தான். அதாவது கிருஷ்ண உணர்வு இல்லை அப்படின்னு அது ஒரு காரணம். சரி, ஆன்மீக பாதையை முயற்சி பண்ணல அப்படின்னா அது காரணமாகும். இன்னும் நமக்கு ரொம்ப க்ளோஸா ரிலேட் ஆகிற மாதிரி கர்மாவும் ஒரு காரணம். பிரபு சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன சொன்ன? சந்தர்ப்ப சூழ்நிலை. சந்தர்ப்ப சூழ்நிலை பிரபு சொன்னது கர்மா, பூர்வ ஜென்ம பலன். வேற வேற என்னெல்லாம் காரணம் ஆகும்? அதெல்லாம் பட்டதில் அவங்க. வேற வேற என்னெல்லாம் காரணம்? அசத்சங்க யாகையே ஓ வைஷ்ணவாச்ச. அசத்சங்கம், தேவையில்லாத சங்கமும் உங்களை பாவம் செய்ய வைக்கும். முக்கியமா உண்மையா இல்லையா? கர்ணன் நல்லவனா கெட்டவனா? நல்லவன். எப்ப? துரியோதனோட சேராதவரும் அவன் நல்லவன். பெரியவரோட சேராத வரையிலும் அவன் நல்லவன். எப்ப கெட்டவனா? துரியோதனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் கெட்டவனா. அப்ப அங்க எது தீர்மானிச்சது? அந்த சேர்க்கை, சங்கம். புரிஞ்சதா? அதிகப்படியான நேரங்கள்ல நம்ம பாவம் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் எழுதக்கூடிய சங்கம். அந்த சங்கமே பல நேரம் நம்மை பாவம் செய்வது. நமக்கு தெரியும் அது பாவம். ஆனால் ஒரு சென்டிமெண்டலா நான் இதை செய்யறேன்னா இவர் என்ன நினைப்பாரு, இவருடைய நட்பை இழக்க முடியாது. அதனால என்ன பண்றது? பாவத்துக்கு துணை வரும். கர்ணன் நல்லவன் தானே. அதுவும் ரொம்ப சூட்சமான ஒரு காரணம். கரெக்ட் தான். ஏன்னா கர்ணனுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. என்னது? எப்படியாவது அர்ஜுனனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம் ஒன்றுல இருந்தது. அந்த எண்ணத்தினால அங்க ஒரு சங்கம், இப்படி ஒரு சங்கம் கிடைத்தது அவருக்கு. ஆனாலும் பலவிதமான பாவங்களுக்கு துணை போனது யாரு? கர்ணன். நம்ம தமிழ்நாட்டில் கர்ணன் கெட்டவன் சொன்னா எல்லாத்துக்கும் போகணும். ஏன்னா கர்ணன் படத்துல சிவாஜி நடிச்சிருக்காரு. சிவாஜியை யாரும் கெட்டவன் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் கதாநாயகன். அதுதான் எப்படி பெரிய மாயம். பெரிய மாயை அதுதான். கர்ணன் தலைப்பு கொடுத்துட்டு அதுல சிவாஜியை நடிக்க வச்சு சிவாஜியை கெட்டவன் சொன்னா அந்த படம் ஓடாது. கதாநாயகன் எது செஞ்சாலும் என்ன பண்ணணும்? அது சரின்னு தான் சொல்லணும். கதாநாயகன் கடத்தினாலும் நல்லது, கதாநாயகன் கொள்ளையடிச்சாலும் நல்லது, கொலை பண்ணாலும் நல்லது. அப்படிதான் கதையை கொண்டு போகணும். அப்பதான் அந்த படம் ஓடும். அது வெளியே பைத்திய காத்தணும். கர்ணன் எல்லா பாவத்துக்கும் துணைப்போம். எந்த பாவத்தை? பீஷ்மருடைய இது நீங்க அது எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பீஷ்மர் அவருடைய கடமையில அவர் தெளிவா இருக்கு. பீஷ்மர் ஒரே ஒரு திரௌபதிக்கு அதுவுமே திரௌபதிக்கு திரௌபதியை தூய் வைக்கப்பட்ட போது அவர் அதை எதிர்த்து கேட்க அந்த இடத்துல. ஆனால் அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவருக்கு அப்படிங்கிறது காரணம் கிடையாது. பீஷ்மர் அம்புபைக்கில படுத்தது அப்படி ஒரு பாவம் அது கிடையாது. அது முழுக்க பகவானுடைய ஏற்பாடு.
ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு தவறு, திரௌபதி தீர்விக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்து அதுக்கு காரணம் சொல்லுவார்ல பீஷ்மர் கடைசி நேரத்தில் இல்லையா? பீஷ்மரும் அதே காரணம் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பீஷ்மர் அம்பு படுத்திருக்க, யுத்தம் முடிஞ்சது. கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்றார், இப்படி போய் உன்னோட பாட்டனார் பீஷ்மதேவர் உனக்காக காத்திருக்க, நீங்க ராஜ்யத்தை அடையிறத பார்க்கணுன்றதுக்காக இவ்வளவு நாள் அம்பு படுக்கிறவர் காத்து கொண்டு இருக்கார் உயிரை விடாமல். நீங்க அவங்கள போய் என்ன பண்ண, ஆசீர்வாதம் வாங்கிட்டு தர்மத்தை பற்றி கேளு அப்படின்னு சொல்ற. யுதிஷ்டர் முதல்ல கிருஷ்ணர்கிட்ட தான் கேட்டார், கிருஷ்ணா நீ இப்ப சொல்லு, நான் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளணும், எப்படி தர்மத்தை கடைபிடிக்கணும் நீ சொல்லு அப்படின்னு யார்கிட்ட கேட்டார்? கிருஷ்ணர்கிட்ட கேட்டார். ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னார்? நீ போய் உன்கிட்ட பாட்டனார் பீஷ்மர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னார். பீஷ்மர்கிட்ட வந்து தர்மத்தை பற்றி கேட்பதற்காக, எப்படி இனிமேல் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளணும் அப்படின்னு கேட்கறதுக்காக பாண்டவர்கள் எல்லாரும் வருவாங்க. கிருஷ்ணரும் வருவார், கூட யாரும் வருவார்? திரௌபதியும் வருவார். இங்க வந்து பீஷ்மர் முன்னாடி நிற்கும் பொழுது திரௌபதி வந்து பீஷ்மரை பார்த்து அவ்வளவு ஏளனமா சிரிப்பார். எல்லோருக்கும் ரொம்ப சங்கடமா ஆயிட்டு. ஏன்னா பீஷ்மர் அம்பு படுத்திருக்காரு, அவர் இப்பவோ நாளையோ இருக்காரு. கிருஷ்ணர் வந்து அறிவுரை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. ஆனால் அங்க வந்து திரௌபதி என்ன பண்ணுவார்? ரொம்ப ஏளனமா சிரிப்பார் பீஷ்மரை பார்த்து. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய அபந்தம், இது எவ்வளவு பெரிய வேடிக்கை. ஒரு பெண் சபையில துயிலொழிக்கப்பட்ட போது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சபையில் வேடிக்கை பார்த்த ஒரு மனிதனிடம் வந்து தர்மத்தை பற்றி கேட்பதற்கு பாண்டவர்கள் இங்க வாழ்றது எவ்வளவு பெரிய வேடிக்கை அப்படின்னு கேட்பார். எங்க வச்சு? பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருக்கும் போது அந்த இடத்துல எல்லாருக்கும் ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுது. அப்ப பீஷ்மர் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சொல்லுவார், திரௌபதி இப்படி கேட்டுட்டாலே அப்படின்னு பாண்டவர்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். அவள் கேட்டது உண்மை, அவள் கேட்டது உண்மைதான். ஆனால் தர்மத்தை பற்றி போதிப்பதற்கு அப்போதைக்கு எனக்கு யோக்கியதை இல்லை. ஆனா இப்ப எனக்கு அந்த யோக்கியதை இருக்கு. ஏன் அப்படின்னா, துரியோதனுடைய சங்கத்துல நான் அவனுடைய உப்ப சாப்பிட்டல, அந்த ரத்தம் என்னுடைய உடல்ல இருந்ததால நான் அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு காரணமாயிட்டேன். ஆனால் இப்ப 10 நாள் அம்புபடுக்கல படுத்திருக்கல, என்னுடைய உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட துரியோதனன் சாப்பாட்டை சாப்பிட்டதுனால அந்த ரத்தம் ஒன்று கூட என்னுடைய உடல்ல இல்லை. அதனால இப்ப அந்த தர்மத்தை நான் சொல்லலாம் சொன்னாங்க. ஏன்னா அவனுடைய சங்கம் அங்க தர்ம சொன்ன மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அங்க அதை செய்ய விடல. இப்ப நான் சொல்றேன் தர்மத்தை பத்தி சொல்றேன்னு பீஷ்மர் என்ன பண்ணாரு? தர்மத்தை பற்றி யுதிஷ்டருக்கு அப்ப இங்க எது இங்க காரணமாயிருக்கு? சங்கம். கர்ணன் பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்தது என்னது? சங்கம். துர்தாசனுக்கு பல நேரம் பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்தது யாரு? சங்கம். யாரு? சங்கம். கைகை பாவம் செய்யறதுக்கு காரணம் யாரா இருந்தது? சங்கம். யாருடைய சங்கம்? மந்தாரை போனியா. ஸோ அதனால நான் வெளியே சங்கம் ரொம்பவும் முக்கியமானது. அந்த குணமும் ரொம்ப முக்கியம். குணம் குணம் ரஜோகுணம் தான் நம்ம இந்த தவறெல்லாம் செய்யறதுக்கு காரணம். அதே சமயம் இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஹரே கிருஷ்ணன். வேற ஏதாவது கேள்வி? மூளை குருமார்கள் வந்து நிறைய தெரியல. பகவானே சொல்றாரு, நான் தான் முழுக்க இருக்கிறோம். இதை காட்டிலும் அதிகாரப்பூர்வமான இது வேற யாரும் சொல்ல முடியாது. கிருஷ்ணரே சொல்லிட்டார். ஆனாலும் நிறைய கோழி குருமார்கள் வந்து குருவா மட்டும் காலத்தில் தன்னையே கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் சாட்சாத் பகவான் அவரே நேரடியாக சொல்றாரு, நானே சுயம் பகவான் அப்படின்னு. என்ன சொல்றது? பிரபா சொல்லுவார்ல, ஏமாறவங்க இருக்கிறவங்களும் ஏமாந்துக்காரர்கள் இருப்பார்கள், மாற்ற முடியாது.
நான் ஏமாந்து தான் போவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பகவானே நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியும். இல்லை ரைட். ஹலோ, இந்த 3 விதமான 4 விதமான ஆசிரமங்கள் இருக்கு. இந்த ஆசிரமத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறப்போ இந்த முக்குணங்கள்ல இருந்து விடுபடுறது சாத்தியமா? சத்துவகுணத்தில் நிலைபெற முடியுமா? பந்தப்பட்ட நிலையில இருக்காங்க கிரகஸ்தர்கள். ஓகே, கேளுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப கேட்குற கேள்வி. 4 ஆசிரமங்கள் சொல்லப்படுது. இந்த ஆசிரமங்கள் வந்து குறிப்பாக கிரகஸ்த ஆசிரமம். இந்த ஆசிரமத்தில் இருந்து நம்ம குணங்கள் இருந்து நம்ம விடுபட்டு சுத்த சத்துவ நிலையாக பக்தர்களுடைய பதில் சால்பு கேட்ட கேள்வி பக்தர்களுடைய பதில். அவர் கேட்ட கேள்வி புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சதா? அது இந்த சந்தப்பட்ட நிலையில் இருக்கிறப்போ அப்பா அம்மா மனைவி அதுக்கப்புறம் பிள்ளைகள் தாத்தா பாட்டி இப்படியெல்லாம் பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். எதிர்காலத்தில் அர்ஜுனன் மாதிரி ஒரு பந்தப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஆனால் அப்படி இருக்கிறப்போ நாம் வந்து இது மாதிரி சுத்த சத்துவ நிலை அடைய முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வந்து அந்த ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் ஆட்படாது. சத்துவகுணத்தில் வர்றது ரொம்ப ரேராக தான் இருக்கு. ஆனால் சத்துவகுணன்றது வந்து ஒரு இந்த 2க்கும் நடுவில் ஒரு கோடு மாதிரி தான் இந்த சத்துவகுணம். சாத்தியமா? அது சாத்தியமா? ஆனால் அந்த சாத்தியத்தை அடைகிறதுக்கு அது என்ன வழி? என்ன வழி? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த சம்சார வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை கிடையாது. அதுல இருந்து இந்த குணங்களை கடந்து வருவது அப்படிங்கிறது அது எளிமையான காரியம் கிடையாது. ஆனால் சாத்தியம், நிச்சயமா சாத்தியம். எத்தனையோ உதாரணங்கள். ஏன்னா கிரகஸ்த ஆசிரமம் தான் சொல்லுவாங்க. தூய பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய இடம், அது பேர் தான் ஆசிரமம். பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம். பக்தியை பயிற்சி செய்தால் அது நிச்சயமாக ஆசிரமமா இருக்கும். இல்லை அப்படின்னா அது என்னது? குடும்ப வாழ்க்கைங்கிறது வேற, அது கிரகம் வேலை. கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வதற்கு அது அனுகூலமாக இருந்தால் அது கிரகஸ்த ஆசிரமம். அது பயிற்சி செய்வதற்கு அனுகூலமா இல்லை அப்படின்னா அது என்னது? கிரகம் ஏது. அது கிரகம் பிடிச்ச ஆசிரமம் கூட சொல்றேன். ரொம்ப ஆபத்தானது. பார்க்கணும், கிருஷ்ண பக்தியில இல்லாதவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க கொஞ்சம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சரி பக்தர்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் கோபம் இருக்கலாம், அடுத்த நிமிடம் மறுநாள் நிமிடம் அடுத்த மணி நேரத்தில் நம்ம நார்மல் ஆகிடும். இது பயிற்சி இப்படிதான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் கர்மிகளுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. கர்மிகளுடைய பௌதிகளுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. ஒரு சின்ன சண்டை, கணவன் மனைவி அற்பமான சண்டையா இருக்கும், அது 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சண்டையா இருக்கும். அதனால வந்து அவங்க எங்க போய் இது பண்ணிப்பாங்க? விவாகரத்து போயிருப்பாங்க. விவாகரம் கூட இருந்தா பரவாயில்ல, என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சுக்கிறதுக்கு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த நிலையில போயிருப்பாங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னா அங்க தன்னுடைய காமத்தையும் குரோதத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது.
எந்த பயிற்சியும் கிடையாது. ஆனால் பக்தர்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு சில நேரம் பக்தருடைய வாழ்க்கையில கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், கோவப்படலாம். ஆனால் மறு நிமிடமே நம்மளால உணர முடியும், நான் கோவப்பட்டுட்டேன், என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் நான் இருக்கேங்கிறத நம்மளால என்ன முடியும், உணர முடியும். அதுவே பெரிய வெற்றி. நாம் நம்முடைய பற்றுதலை, நம்முடைய வீக்னஸை, நம்முடைய பழகினம் என்னங்கிறத நம்மளால உணர முடியுது அப்படின்னா அதுவே பெரிய வெற்றி. ஏன்னா பழகினம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அதை நாம் சரி செய்வதற்கான முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய பழகினம் என்னங்கிறே நமக்கு கடைசியோட தெரியல. நான் எப்பவுமே என்னை பெரிய பரமாத்மாவும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை யாருமே காப்பாற்ற முடியும். முதல்ல என்னுடைய பழகினம் என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நான் வெற்றி அடையணும் அப்படின்னா, முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது என்னுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன. பக்தர்கள் என்னை பல பேர் பல விதமா சொல்லலாம். ஓ பிரபு அற்புதங்க, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சகிப்புத்தன்மை, பிரபு பாருங்க எப்படி பிரச்சாரம் பண்ணி எவ்வளவு பக்தர்களை உருவாக்கிட்டார். அதெல்லாம் பக்தர்கள் சொல்றதெல்லாம் ஓகே, அது குரு கிருஷ்ணனுடைய கருணையால் அது இருக்கு. ஆனால் என்னுடைய பலகீனம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் சரி செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கணும். அப்படி நான் மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்தர்கள் சொல்லக்கூடிய இந்த புகழ்ச்சியில நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னா முடிஞ்சது. எல்லா நேரமும் எப்படா பக்தர்கள் 4 பேர் வந்து ஹரே கிருஷ்ண பிரபு, நீங்க தான் எனக்கு சிக்ஷா பிரபு அப்படின்னு சொன்னா எனக்கு அப்படியே பெரிய மலையை தூக்கி தலையில வச்சுற மாதிரி இருக்கும். பேசுவேன், சூப்பர், சிக்ஷா பிரபு, இன்னும் கொஞ்ச நாள் நானும் உருவாகிடுவேன், எனக்கு நீங்க தீட்சை பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், முடிஞ்சது கதை முடிஞ்சது. அதோட கிடையாது. எவ்வளவு புகழ் வந்தாலும் அந்த புகழ் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இடம் அங்கே இருக்கு. என்னுடைய ஆன்மீக குரு இருக்க, அவர் காரணம் அது. ஆனால் நான் அடுத்த கட்டத்தை முன்னேறதுக்கு என்னுடைய பலகீனம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த பலகீனத்தை சரி செய்வதற்கு நான் என்னை முயற்சிக்கிறேன். பலகீனத்தை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாலே பெரிய விஷயம். இன்னைக்கு பௌதிகவாதிகள், கர்மிகள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய பலகீனம், அவங்களுடைய காரணம், அவங்களுடைய துன்பத்துக்கான காரணங்கிறதே அவங்களுக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாத போல இருக்காங்க, அதுதான் காரணம், பிரச்சனை. ஆனால் நமக்கு அடுத்த நிமிடம் நமக்கு தெரியுது. ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், அடுத்த நிமிடம் நமக்கு தெரியுது நம்மளுக்கு பிரச்சனை எது அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா, பல நேரம் அதற்கு எது சரியான தீர்வுங்கிறத கண்டுபிடிச்சு அதையும் நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு தயாராக. வாழ்க்கைங்கிறது பெரிய கலை. இது ஏதோ போற போக்கில் வாழ்ந்துட்டு போறது கிடையாது. இது வாழ்க்கை, இது ரொம்ப நுட்பமாக வாழ வேண்டிய வாழ்க்கை. ஏதோ ஏனாதாரம் காட்டு மிராட்டித்தனமா வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை கிடையாது. நாம் ரொம்ப கவனமா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ரொம்ப கவனமா செயல்படும். அதான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்றோம். நம்முடைய உணர்வு ரொம்ப முக்கியம். இங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் நம்முடைய உணர்வு காரணமா இருக்கு. அந்த உணர்வு எப்படி இருந்ததுங்க நம்ம செயல்படணும். நாம் ஒரு செயல் செய்யறோம், அந்த செயல் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த செயல் அனுகூலமா வரல அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம போய் நம்முடைய உணர்வை சோதிக்கணும். நம்முடைய உணர்வுகள் எப்படி இருந்தது இந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி, நம்முடைய குணம் எப்படி இருந்தது, நம்முடைய நோக்கம் எப்படி இருந்ததுங்கிறத அங்க போய் ஆராயணும். அப்ப தெரிஞ்சு போயிடும் இந்த செயலுடைய காரணம். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் உணர்வு பூர்வமா செய்யணும். பல நேரம் பல காரியங்கள்ல நம்ம சிந்திக்கிறதே கிடையாது, என்ன உணர்வுல செய்யறோம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏதோ எடுத்தோம் கௌத்தம் அப்படி ஒரு இயந்திரத்தனமா நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படி இருக்கவே இல்லை. அது எப்போ அந்த நிலைக்கு வரும் அப்படின்னா, பக்தியில அடுத்த உணர்வு வர சொன்ன மாதிரி நிச்சயமாக முக்குணங்களை கடந்து நிச்சயமாக வரணும். நிச்சயமா வரணும். முக்குணங்களை கடந்து நிச்சயமா சுத்த நிலைக்கு வரணும். பக்தியோகம் விரகசர், பக்தியோகம் விரகசரா இல்லையா? விரகசர் அவனும் தெரிஞ்ச சன்னியாசி கிடையாது. பக்தியோகாவுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகஸ்தர்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு உதாரணம் பக்தியோகாவுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை போய் எடுத்து படிச்சு பாருங்க. சிறந்த உதாரணம். ஐடியல் ஃபேமிலி லைஃப், சிறப்புடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பகுதி 7வது ஸ்கந்தத்துல, பாகவதம் 7வது ஸ்கந்தத்துல இருக்கு. அந்த பகுதியை திரும்ப திரும்ப படிங்க. கிரகஸ்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறது சிறப்பு
ஒரு உதாரணம், சிறப்புடை இல்லற வாழ்க்கை 7வது சங்கம். அது படித்தோம், திருப்பி படித்தோம். நீங்க கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. என்ன அப்படின்னா, சரி கிருஷ்ணபக்தியில நிறைய பேர் இது ஃபாலோ பண்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கணும். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம வரணும். நம்ம பயிற்சி பண்ணணும். சாதன பக்தி நம்ம செய்யணும், நாம ஜெபம் பண்றோம், சாஸ்திரங்கள் படிக்கிறோம், இல்ல பாகவதம் கேட்கிறோம், பிரசாதம் ஏற்றுக்கொள்றோம், மக்களுடைய சங்கத்தை எடுத்துக்கொள்றோம், சேவைகள் செய்யணும், விக்கிர வழிபாட்டில் ஈடுபடுறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூட்சுமம் இருக்கு. இப்ப நாம ஜபத்துல எனக்கு நாட்டம் இல்லை, ஆனா நான் இப்ப உட்கார்ந்துட்டு பிரேம பக்தியை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒன்றும் புரியாது எனக்கு. நாமத்திலே ருசி இல்லை. அப்ப நான் எதை பற்றி நான் கேட்கணும் படிக்கணும்? நாமத்தை பற்றி கேட்கணும் படிக்கணும். எனக்கு நாமத்திலே ருசி இல்லை. நான் 10வது ஸ்கந்தத்தை எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணனுடைய லீலையெல்லாம் படிக்க போறேன் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு என்ன பண்ண முடியாது, உதவி முடியாது. நம்ம எங்க வீக்னஸா இருக்கமோ, நமக்கு எது முதல்ல தேவையோ அதை முதல்ல நம்ம செய்யணும். இது கிருஷ்ண பக்தியில நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஏற்கனவே பயிற்சி பக்தர்களுக்காக நான் சொல்றேன், புதிதாக வர்றதுக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே பயிற்சி பக்தர்களுக்கு நான் சொல்றேன். நாமத்தின் மீது எனக்கு இன்னும் அட்டென்ஷன் அதிகமாகும். எனக்கு இன்னும் அதுல அந்த ருசி எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு பகவானுடைய திருநாமத்தை பற்றிய உபன்யாசங்களை அதிகமா கேட்கணும். பகவானுடைய திருநாமத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்கந்தங்களை அதிகமா படிக்கணும். அப்ப அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டடி ஆகிடும். இப்ப நான் எப்படியோ 16 மணியை ஜெபம் பண்ணிடுங்க, ஆனா பாகவதம் படிக்கிறதுல எனக்கு ருசியே வரமாட்டேங்குது, படிக்கணும்னே எனக்கு தோண மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பாகவதம் படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றிய உபன்யாசங்களை தொடர்ந்து கேட்கணும். எனக்கு பாகவதம் படிக்கிறது சுத்தமா ஆர்வமே கிடையாது. எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன சாதிக்க முடியும்? நான் ஏதாவது சாதிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த ஞானம் இங்க போகாதவங்க என்னத்தை பிரச்சாரம் பண்ண முடியும்? முடியுமா? முடியாது. அப்ப நான் பிரச்சாரம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எப்படி பிரச்சாரம் பண்றது? அதுக்கான நிறைய யுக்தியெல்லாம் நம்ம கையாளலாம், நிறைய நோட்ஸ் எடுக்கலாம், நிறைய ஐடியா பயன்படுத்தலாம். ஆனால் பாகவதத்தை பற்றி எந்த ஞானத்தையும் நம்ம வளர்த்துக்கொள்ள, பகவத்கீதை பற்றி எந்த ஞானத்தையும் வளர்த்துக்கொள்ள பிரயோஜனப்படுமா? வராது. அப்ப நான் என்ன பண்ண, முதல்ல பாகவதம் பகவத்கீதை படிப்பதனுடைய அவசியம் என்ன? நிறைய உபன்யாசம் இருக்கு. ரூபாய் ஆயிரக்கணக்கான உபன்யாசம் கொடுத்துருக்காரு. அப்ப அதை படிக்கணும். சரிங்க, ஜெபம் பண்ணிடுறேன், சாஸ்திரங்களும் படிக்கிறேன், ஆனா அந்த பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடணுங்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. அதை கடைபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும்? பிரசாதத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியத்துவத்தை பற்றி உபன்யாசங்களை கேட்கணும். பிரசாதம் இல்லாத உணவை எடுத்துக்கொண்டால் என்ன ஆபத்து ஏற்படும் அதை பற்றி அதிகமா கேட்கணும். அப்ப அதுல நம்ம மாற்றத்தை பார்க்க முடியும். சரிங்க, இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனா அந்த ஏகாதசி மட்டும் என்னால முடியல. எல்லாம் சரிதான். 16 மணி ஜெபம் பண்றேன், பாகவதம் படிக்கிறேன், பிரசாதம் மட்டுமே எடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ஏகாதசின்னு சொல்ல வரும்போது எனக்கு பயம் வந்துடுது. எப்படி ஒரு நாள் முழுவதும் சாப்பாடை சாப்பிட்டாங்க, சோறு சாப்பிடலைன்னா அவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன பண்றது? ஏகாதசியுடைய முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். ஏகாதசி எதற்காக கடைபிடிக்கிறோம், ஏன் கடைபிடிக்கிறோம்? இன்றைக்கு ஏகாதசி எப்படி கடைபிடிக்கணும், ஏன் கடைபிடிக்கணும், இதை என்ன பண்ணணும்? தொடர்ந்து கேட்கணும். அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம ஏகாதசியை கடைபிடிக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, ஆனா என்னுடைய காமம் தான் எனக்கு பெரிய விரோதியா இருக்கான். இந்த காமத்தால் தான் பல நேரம் என்னுடைய பக்தி வாழ்க்கையே போச்சு. அப்ப என்ன பண்ணணும்? காமத்தை எப்படி வெல்வது? அதற்கு நிறைய உபன்யாசங்கள் இருக்கு.
அதற்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. பிரகலாதனுடைய பிரார்த்தனை எடுத்து படிச்சு பாருங்க. பக்த பிரகலாதனுடைய பிரார்த்தனை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி காமத்தை ஒருவன் வெல்ல முடியும் அதை படிக்கணும். தொடர்ந்து அந்த பாராயணத்தை தொடர்ந்து செய்யணும். குரோதத்தை எப்படி நான் வந்து வெற்றி கொள்வது? குரோதம் தான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய தடையா இருக்கு. குரோதத்தை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி வெற்றி கொள்வது, அதுக்கு நிறைய உபன்யாசங்கள் இருக்கு. அப்ப எந்த இடத்துல எந்த நேரத்துல எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யணும். அப்படி நாம் சிஸ்டமேட்டிக்கா பயிற்சி செய்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு என்னத்தையோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம இங்க பகவத்கீதையே முழுசா படிக்க முடியல. நான் சைத்தன்ய சரிதாரத்துல அதை படிக்க போறேன். பிரபுபாதர் தெளிவா சொல்லிட்டார். முதல்ல ஒரு பக்தர் பகவத்கீதையை முழுமையா படிச்சு முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? பாகவதம் பண்ணணும். பாகவதம் படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்து எங்க போகணும்? சைத்தன்ய சரிதாரம். இதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம பயிற்சி செய்தோம் அப்படின்னா அப்ப பிரபு சொன்ன மாதிரி கிரகஸ்தாசிரமத்தை இருந்து கொண்டு முன்குணங்கள் விடுபட முடியுமா? நிச்சயமா முடியும். நிறைய உபன்யாசங்கள் இருக்கு, நிறைய சாஸ்திரங்கள்ல இருக்கு. உதாரணம் இருக்கு. கிரகஸ்தாசிரமத்தில் எப்படி இந்த முக்குணங்கள் நிறைய எடுத்துக்காட்டு. அதை நாம் சரியா சிஸ்டமேட்டிக்கா நம்ம பயிற்சி செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது சாப்பிடும். சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு கிரகஸ்தனாக வாழ முடியும். சுத்த சத்துவ நிலையை நிச்சயமாக அடையும். பயனுள்ளதாக இருக்கிறோம். குருசோத்திர யுத்தத்துல தர்மம் ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பகவான் பாண்டவர்கள் வந்து பகவான் உபதேசம் இருக்காங்க. பகவான் டைரக்டா உபதேசம் பண்ணாங்க. பீஷ்மர் ஏன் போயிட்டு கிருஷ்ணரே வந்து உபதேசம் பண்ண வேண்டியதானே? ஏன் வந்து பீஷ்மர்கிட்ட வந்து கொடுப்பாங்க? அதான் உழைக்கிறது. ஒரு காரணம், பீஷ்மர் வந்து அவருடைய ஆசை பாண்டவர்கள் ஆட்சி பண்றத பார்த்துட்டு தான் உயிர் விடணும் அப்படின்னு. ஏன்னா பீஷ்மருக்கு ஒரு சக்தி இருந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அவருடைய மரணத்தை அவரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. அவர் எப்ப உயிரை விட வேண்டும்ங்கிறத அவர் நினைத்தால் தான் உயிரை விட முடியும். அது வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியும்? உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் என்னுடைய உடல்ல கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் என்ன பண்றாரு? உயிருடன் காத்திருக்கிறார். எதற்காக? பாண்டவர்கள் ராஜ்யம் ஆளுநரை பார்த்துட்டு தான். ஏன்னா பாண்டவர்களை போல ஒரு நல்ல ஆத்மாக்கள் இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கணும். அது வரும் அவர் காத்திருக்காரு. அவருடைய எண்ணம் அது. ஸோ அந்த நேரம் அந்த ஆசையை கிருஷ்ணன் என்ன பண்றாரு? ஏன்னா அவர் யுத்த காலத்துல படித்திருக்காரு. இவங்க இருக்கிறது அஸ்தினாபுரம், டெல்லி. குருச்சேத்திரங்கிறது டெல்லியில இருந்து பல 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் குருச்சேத்திரங்கிற இடம். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அங்கிருந்து எல்லாரையும் போயிட்டு குருச்சேத்திரம் இடத்துக்கு போறாரு. ஸோ அது இல்லாம அவர் தான் பாண்டவர்கள் எல்லாம் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் உருவாக்குவாங்க. அவர் பிதாமா, அவருடைய அறிவுரை ரொம்ப முக்கியம். பாண்டவர் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா தன்னுடைய பக்தருடைய புகழை நிலைநாட்டுவதில் எப்பவுமே கிருஷ்ணன் கண்ணு கருத்துமா இருக்கிறார் இல்லையா? அம்பு படுக்கையில இருந்துட்டு யாராவது தர்மத்தை பத்தி பேச முடியும்? நடந்து போறவங்க முள்ளு குத்திருச்சு உடனே என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணனுடைய புகழையா பாடுறோம். கிருஷ்ணனுடைய புகழையா பாடுறோம். முள்ளு குத்திருச்சா என்ன பண்ணுவோம்? ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்றோம். ஐயோ குத்திடுச்சு, யம தர்மராஜாவுடைய மனைவியை கூப்பிடுவோம். ஐயோ கிருஷ்ணன் கூட வாயில வரமாட்டேங்குது. கிருஷ்ணன் வரணும் இல்ல. ஆனா பீஷ்மர் வந்து உடம்புகள் அனைத்தும் அம்புகளால் துளைக்கப்பட்டிருக்கு. அம்புல அப்படியே படுத்திருக்காரு. எவ்வளவு வலி இருக்கு யோசிச்சு பாருங்க. உடம்பு முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்து தர்மத்தை பற்றி பேசுறது அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பேச முடியுமா? பேச முடியுமா? தலைவலி வந்துச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சது. 16 மலை ஜபம் லீவ் விட்டுருச்சு. பாபாவோட காசுக்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா தலைவலி வந்துச்சு.
ஆனால் பீஷ்மர் அப்படி இல்லை. அம்பு படிக்கல அவ்வளவு வேதனையுடன் அவ்வளவு வலியுடன் கடக்க முடியும். ஆனால் தர்மத்தை பற்றி போகல. எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளும் அப்படிங்கிறது போகிறோம். ஸோ அந்த பெருமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணர் செய்யக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து தன்னுடைய பக்தருடைய புகழ் ஒன்று. இல்லைன்னா அதை அவரே செய்யலாம், அவரே சொல்லலாம். ஆனால் தன்னுடைய பக்தருடைய அந்த புகழ் வந்து கிடையாது. இந்த தன்னுடைய பக்தருடைய புகழை வந்து இந்த உலகம் வந்து அறியணும். அதுதான் கிருஷ்ணனுடைய. அதனால தான் அதை செய்யணும். சரி, அப்படி போயிருக்கும்போது திரௌபதிக்கு அவர் கேட்ட கேள்வி வந்து புரோகமா இல்லை எப்படி கேட்குறாங்க. சபையில் இருந்தே தாங்க வார்த்தை கூட கேட்கல. எஸ், அது ஏன்னா திரௌபதியுடைய ஆதங்கம் இருக்கு. ஏன்னா அந்த சபையில வந்து துயிலொழிக்கப்பட்ட போது பீஷ்மரும் அங்க சபையில இருக்கார், திரௌபதியும் இருக்கார். ஸோ பீஷ்மர் இருக்கார். பீஷ்மர் வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல தட்டி கேட்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தது அவருக்கு. பீஷ்மர் அந்த இடத்துல தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தது. பீஷ்மர் தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் மீறி செய்ய முடியும். அந்த ஆதங்கம் வேணும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க ஆதங்கம் இருக்கதான் செய்யும் இல்லையா? ஏன்னா பாதிக்கப்பட்டது யாரு? திரௌபதி. அந்த ஆதங்கம் இருக்கிறது தவறு கிடையாது. அதனால அந்த கேள்வி வந்து அந்த இடத்துல கேட்டாங்க. ஹரே கிருஷ்ணன். சொல்றேன், ஏகாதசி ரொம்ப மகத்துவமானது. அவசியம் ஏகாதசி இன்னும் கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் தயவு செய்து ஏகாதசி விரதம் கடைபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன விரதம் வேணாலும் இருக்க இல்லாம போகும். ஆனா ஏகாதசி விரதத்தை மட்டும் அவசியம் கடைபிடிக்கணும். ஏன்னா இது எல்லா விரதங்களையும் விட மேன்மையானது. நீங்க 1000 விரதங்கள் கடைபிடிக்கணும், 1000 பேர் சொல்லி 1000 விரதம் கடைபிடிக்கணும். ஆனால் அது எல்லாவற்றிலும் கிடைக்காத நன்மை எல்லாம் ஏகாதசி விரதத்தை கிடைக்கும் கிடைக்கும். ஏகாதசி விரதம் எப்படி கிடைக்கும் எந்த பக்தர்கள் கிடைக்கிறது சொல்லி தருவாங்க. ஆனால் வெறுமனே சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. ஏகாதசி எனக்கு என்ன பண்ணணும்? நிறைய நாமஜபம் நிறைய பண்ணணும். பிரபாத சொல்லியிருக்காரு, மினிமம் ஏகாதசி எனக்கு எத்தனை மாலை ஜபம்னு சொல்றாரு? 25 மாலை. குறைந்தபட்சம் 25 மாலை ஜபம் சொல்றாரு. ஏகாதசி எனக்கு வேற எந்த வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆல்ரெடி சாண்டிங் அண்ட் இயரிங் அதுதான் செய்யணும்னு சொல்றாரு. பிரபாத டிராவல் பண்ணவே மாட்டார் ஏகாதசி அன்னைக்கு. இன்றைக்கும் நிறைய பக்தர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. ஏகாதசி அன்னைக்கு வந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. அந்த அப்படி ஏதாவது ஒரு செடிக்கு தான் மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அவங்களுடைய முழு நேரமும் நாமஜபம் பண்ணுவது, பாகவதம் கேட்கிறது, அதை மட்டும்தான் செய்யணும். ஏன்னால் ஏகாதசி அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தியும் பல 100 மடங்கு உங்களுக்கு வந்து பயணிக்கும். எவ்வளவு பண்ண முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ ஏகாதசி செய்யணும். விக்கிரகுறைகள் பண்ணணுமா, ஆலயத்தை சுத்தப்படுத்தணுமா, நாமத்தை அதிகமாக உத்தியோகம் பண்ணணுமா, இந்த பாகவதம் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து படிக்கணுமா, என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யணும். இல்லை ஏதாவது புண்ணிய தீர்த்தத்தில் போய் தீர்த்தம் பண்ணணுமா, என்ன வேணாலும் செய்யணும். ஆனால் ஏதாவது செய்யணும். அவ்வளவு பலனை ஆன்மீகத்தில். ஹரே கிருஷ்ணன். அதனால ஏகாதசி விரதம் கிடைப்பதற்கு தயவு செய்து முயற்சி. ஹரே கிருஷ்ணன். அதை எப்படி பண்ணணுன்றத பக்தர்கிட்ட கேட்டு. ஹரே கிருஷ்ணன். சில பிரபாதி விஜாக